அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில இந்த செவ்வாய் பெயர்ச்சி கடகம் ராசிக்கு நன்மையை கொடுக்குமா, தீமையை கொடுக்குமா, அல்லது எந்த விஷயத்துல எங்கே எதில் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த கடகம் ராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 9ஆம் பாவகத்துல சனி இருந்து வக்கரமாயிருக்கு. அப்போ சனி 9ல் இருந்தாலையும் பாக்கியஸ்தானத்துல சனி இருந்து வக்கரமாகிறதும் ஒரு நெகட்டிவ் தான். அது நம்ம ஏற்கனவே நம்ம பதிவுகள்ல சொல்லியிருக்கிறோம். இந்த வக்கர பயிற்சி பலன்கள்ல ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வேலை மாற்ற இடமாற்றங்கள் ஏற்படும். அது தேவையற்ற விரும்பத்தகாத மாற்றமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல்னாக அந்த மாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சப்போஸ் வேலை இல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த வேலை இல்லாதவர்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாக நவம்பர் மாதத்துக்குள்ள வேலை புதிய வாய்ப்பு கிடைக்கும். வக்கரம் இல்ல உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல என்னுடைய ஜாதகத்துல அப்படின்னாக்க உங்களுக்கு நவம்பருக்கு பிறகு புதிய வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு. இப்போ 9ஆம் பாவகத்துல சனி இருக்குன்னாவே ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதற்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தந்தை வழி உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். இதுதான் நம்ம இந்த சனி 9ஆம் பாவகத்துல இருந்த இதை வச்சு சொன்னது பொது பலனாக. அதே போலதான் இப்ப செவ்வாயோட பார்வையில சனி இருக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரை இந்த செவ்வாய் கண்ணில இருக்கும். செவ்வாய் 3ஆம் பாவகத்தில் இருக்கு. இது செவ்வாய் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம், 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாயை பொறுத்தவரை 3ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நெகட்டிவ் கிடையாது. நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய முயற்சி செய்வீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, நிறைய சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் கூட சில பேருக்கு ஏற்படுவார்கள். புதிய நண்பர்கள் அல்லது பழைய நண்பர்கள் கூட உங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வருவார்கள். உங்களை மறந்து போனவர்கள் கூட உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு உங்களை ஏதோ ஒரு வகையில உதவிக்காகவோ அல்லது மற்ற விஷயத்துக்காகவோ வருவார்கள். இதெல்லாம் ஓகே. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. தைரிய வீரியம் கூடும். அவசரப்பட்டு, அதாவது அசட்டு தைரியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அசட்டு தைரியத்துல சில விஷயங்கள்ல இறங்குறதுல கவனமா இருக்கணும். அசட்டு தைரியத்துல பேசுறதையும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பேசுறதுலயும் வாக்குவாதங்கள் செய்யறது, ஹார்ஷா பேசுறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த கடகம் ராசியை சுத்தி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கன்னி ராசி, மகரம் ராசி, ரிஷப ராசி, மீனம் ராசி, அதே போல விருச்சிகம் ராசி. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலானோர் உங்களுக்கு ஒரு உறவாக, அதாவது வாழ்க்கை துணைவராக அல்லது பிள்ளைகளாக அல்லது தாய் தந்தையாக அல்லது நட்பாக அல்லது காதலனாக அல்லது காதலியாக அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக, பிசினஸ் கூட்டாளியாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியால நீங்க யாரால உங்களுக்கு சில துன்பங்கள் வரும், யாரால சில நன்மைகள் வரும்னா, இப்ப நான் சொன்ன அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு உறவாக இருக்கிறாங்கன்னா இவங்களால நன்மைகளும் வரும். இவங்களுக்கு நீங்க செலவு பண்ற மாதிரியோ அல்லது இவங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலையோ, ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த ராசியில உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா ஹெல்ப் கேட்கலாம், நீங்க அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு வாழ்க்கை துணைவரா இருக்கிறாங்க நான் சொன்ன ராசியில, இப்ப நீங்க கடக ராசி, கன்னி ராசியில உங்க வாழ்க்கை துணைவர் இருக்கிறாங்கன்னாக்க அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு தொந்தரவு ஏற்பட்டு நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அல்லது சுப செலவை கூட அவங்களுக்கு நீங்க செய்யற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி. அந்த சனி 9ல் இருந்து வக்கரமாயிருக்கு, செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். அவங்க சொல்ற விஷயத்துல உங்களுக்கு உடன்பாடுகள் இருக்காது. நீங்க சொல்றத அவங்க உடன்பாடு ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டுதா இருக்கும். ஒரு ஆப்போசிஷன் ரியாக்ஷன் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க கூட்டு தொழில் செய்றீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏமாற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு கூட்டாளிகளால. அதனால கூட்டு தொழில் செய்யறவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இண்டிவிஜுவலா சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நிறைய அலைவீங்க, நிறைய தொழில் ரீதியாக பயணங்கள் போவீங்க.
நிறைய கூடுதலா ஒர்க் பண்ணுவீங்க, ஆர்டர்ஸும் வரும், புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும், அதன் மூலம் வருமானமும் வரும், பிரச்சனை கிடையாது. அதே போல வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு ஆஸ் யூஷுவலா மாத சம்பளம்ன்றது வந்துகிட்டு தான் இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கூடுதலா ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம், அல்லது வேற ஏதாவது கமிஷன் பேசிஸ்ல எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில எப்படி இருக்கும், மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கும், அல்லது சக பணியாளர்களால் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவங்க கிட்ட வந்து நீங்க பர்சனலா எதுவுமே வெளிப்படையா பேசக்கூடாது. குறிப்பா சக பணியாளர்கிட்ட இன்னொருத்தரை பத்தி நீங்க விமர்சிக்கவே கூடாது. அப்படி விமர்சிக்கிறதுனால ஒர்க் பண்ற இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய கிரியேட் ஆகும். அதனால ஒர்க் பண்ற இடத்துல அட்மாஸ்பியர் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாக வேலை மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு. அது இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பிற்பகுதியில அது பாசிட்டிவாவே இருக்கும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்குன்னாக வேலை மாற்ற, இடமாற்றத்தை நீங்க தவிர்க்கணும். அதே போல சில பேருக்கு வீடு மாற்றம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல புதிய ஒப்பந்தங்கள், குறிப்பா அந்த வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது போன்றவற்றை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க, தள்ளி வைங்க. இந்த செப்டம்பர் 13க்கு பிறகு கூட நீங்க அதை செய்யலாம். இப்போதைக்கு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறது அது நல்லது. மேலும் சகோதர வழி உறவுகளோட கவனமாக இருக்க வேண்டும். அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க சகோதர வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், இவங்களோட நீங்க கவனமா இருக்கணும். அவங்களாலதான் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் இந்த செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த கடகராசியை பொறுத்தவரையிலும் புதிய உறவுகள் சந்திச்சிருப்பீங்க. சில பேர் புதிய உறவுகள் உங்களுக்கு ஏற்படும்னு நான் ஒரு சில வீடியோக்கள்ல கூட சொல்லியிருக்கிறேன், மாத பலன்கள்ல. அந்த வகையில சொல்ல போனாக கல்யாணம் ஆயிட்டு பிரிஞ்சிருக்கீங்க, வாழ்க்கை துணைவரை இழந்திருக்கீங்க, டிவோர்ஸ் ஆயிருக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மறுமணத்திற்கான முயற்சிகள் செய்யறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு, மறுமணத்திற்கான வரன்களும் வரும். அதே போல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு மன வருத்தத்தோடு இருக்கீங்க, பிரிஞ்சு போயிருக்கிறாங்கன்னா காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். இந்த நேரத்தில் அந்த மன வருத்தத்தோட இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது நீங்க தொடர்ந்து அவங்கள நினைச்சு அவங்கள தேடி போகக்கூடிய வாய்ப்போ, அலட்சி செய்யற அந்த முயற்சிகள் பலிதமாகும். அதெல்லாம் நீங்க செய்யலாம். அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, காதல்ல இருக்கீங்க, அது கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு, இந்த நேரத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அந்த உறவு நிலை அப்படின்னாக்க நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் முன்னாடி. அப்படி எடுத்து வைக்கும் போது அது பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனாலும் அவங்க வழியில உங்களுக்கு மன வருத்தமோ, அவங்க வழியில உங்களுக்கு செலவுகளோ கண்டிப்பாக ஏற்படும். அது வந்து நான் ஏற்கனவே மாத பலன்களோட சொல்லியிருக்கிறேன். அத்தனைக்கும் ஆசைப்படும் நேரம் அப்படின்ட்டு. இந்த நேரத்துல நீங்க ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு உறவுகளும் வரும். சில பேருக்கு உறவு இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில வருத்தத்தோட இருக்கீங்க, அதாவது எந்த விதமான சப்போர்ட்டும் இல்ல, அன்பு இல்ல, பாசம் இல்ல என்பவர்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டோ, புதிய நட்போ, ஒரு புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். ஆனாலும் அதற்கு நீங்க வந்து கொஞ்சம் விலை கொடுக்கணும். அதாவது மன வருத்தம் அடையலாம் அதன் மூலம், அல்லது அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம், அல்லது அவங்களால உங்களை மத்தவங்க விமர்சிக்கலாம், இந்த உறவால மத்தவங்க உங்களை விமர்சிக்கலாம். இந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. அதனால அதெல்லாம் ஏன் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாக நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருப்பீங்க. அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னாக்க, கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்தெந்த தசாபுக்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னாக்க, உதாரணமா உங்களுக்கு இப்போ வந்து சந்திர தசை நடக்குதுன்னா, தேய்பிரை சந்திர தசையா நடக்குதுன்னா, இந்த தசை முழுக்கவே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதுல சந்திர தசையில சனி புக்தி நடக்குதுன்னா கவனமாக இருக்கணும். அதே போல செவ்வாய் தசையில சனி புக்தி நடக்குதுனாலையும் கவனமா இருக்கணும். செவ்வாய் தசையில செவ்வாய் புக்தி நடக்கக்கூடியவர்களும் கவனமாக இருக்கணும். குறிப்பா உறவு நிலையில வாழ்க்கை துணைவர்கிட்ட அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும். சண்டை சச்சரவுன்றது கொஞ்சம் வரும் உங்களை தேடி கூட, அப்போ வாக்குவாதம் செய்யாம இருந்தீங்கன்னாவே பிரச்சனை இல்லாம இருக்கும். மேலும் சனி தசையே நடக்குது, சனி புக்தி நடக்குதுன்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். குரு தசை நடக்குது, சனி புக்தி நடக்குது அப்படின்றவங்க, குரு தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க, ராகு தசையில ராகு புக்தி மற்றும் ராகு தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, கேது தசை நடந்து ராகு புக்தி அல்லது கேது புக்தி நடக்கிறவங்களும்
கேது தசையில சனி புக்தி நடக்கிறவங்களுமே இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணும். சுக்கிர தசை நடக்கிறவங்க சனி புக்தி காலகட்டத்துல கவனமா இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் வகை உறவுகள் வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் பாத்தீங்கன்னாக்க புதன் திசையில புதன் புக்தி நடக்கிறவங்க உடலான விஷயத்துல கவனமா இருங்க. கடன் வாங்குறத அதிகப்படுத்தாம பாத்துங்க, கடனுடைய அழுத்தம் ஏற்பட்டுடும். புதன் திசையில சனி புக்தி நடக்கிறவங்களுமே வாழ்க்கை துணைவர் மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. அவங்க மேல கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது இந்த நேரத்துல நான் சொன்ன இந்த ராசிக்காரங்க உங்களை சுத்தி இருக்காங்கன்னாக்க அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா செலவு பண்ணுவீங்க, அல்லது அவங்கள நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும், அல்லது அவங்களால மன வருத்தம் வரும். அதே சமயத்தில் அவங்களால ஆதாயமும் உண்டு. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். முக்கியமா இந்த நான் சொன்ன தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சில விஷயங்கள்லாம் வேலை விஷயத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கிற மாதிரி, அல்லது வேலை இல்லாம சில பேர் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சில பேருக்கு இந்த உறவு நிலை, திருமணத்துக்கு வரன் பார்க்கிறோம், வரன் அமையல. அதே போல சில பேருக்கு வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு, சற்று பிரிந்து இருக்கிறோம். இப்படின்ற விஷயம்லாம் இந்த தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இத இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் சில பிரச்சனைகள் புதிதாக முளைத்து சில பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகவும் வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த நேரத்துல இந்த தசாபுக்தி நடக்கிறவங்க மட்டும் கூடுதலான கவனத்தோடு இருந்தீங்கன்னா போதும். பெருசா எதுலையுமே அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னாகவே நல்லது. அதாவது ரிஸ்கான விஷயத்தில் ஈடுபடாம பொறுமையா இருந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் கடந்து போயிடும். பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இறை வழிபாடு ஃபாலோ பண்றது நல்லது. இப்போ நீங்க ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். அதே போல நாகர் சிலையை வழிபாடு செய்யறது நல்லது. அரச மரத்தடியில நாகர் சிலை இருக்குன்னா அங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு ராகு காலத்துல ஒரு 3 சுத்து சுத்திட்டு விளக்கு போட்டு வரலாம். அதுவுமே உங்களுக்கு நல்லது. அடுத்தது பூசம் நட்சத்திரத்தில் இருக்கீங்க, தடையா இருக்கு, திருமணம் ஆகல, அல்லது திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னாக்க நீங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரன் பொங்கு சனி ஸ்தலம், அங்க போயிட்டு வந்தாலே உங்களுக்கு மாற்றங்கள் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்க, புனர்பூசம் 4ஆம் பாதமாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்களுமே முருகன் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், பழனி முருகன் கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வரலாம். எது உங்களால முடியுதோ அது போயிட்டு வாங்க. அப்படி எங்கேயுமே போக முடியல அப்படின்னாக்க அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்காவது செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வணங்கிட்டு வாங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.